எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்மளுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கழி பௌர்ணமி நன்னாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் செய்ய வேண்டிய ரகசிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மார்கழி பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றின தனி பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். அதனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நம்மளில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தீராத துன்பங்கள், கஷ்டங்கள் இது எல்லாத்தாலையும் அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனையோ முயற்சிகள் செய்தாலுமே அது எதுக்குமே பலன் இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்போம். அப்படி அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும், கஷ்டங்கள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மார்கழி பௌர்ணமி நாள். இப்படி இந்த மதி நிறைந்த நன்னாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, பரிகாரமாக இருந்தாலும் சரி, கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் தான். நம்ம அதிகப்படியாக பொருட்கள் எதுவுமே வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூடவே நம்ம பூஜைக்காக வாங்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை செய்திட முடியும். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் விளக்கு வைப்பது அப்படிங்கிறது செய்வோம். அனைத்து நாட்கள் நம்ம மார்கழி மாதம் முழுவதுமே விளக்கு வைக்கணும். இருந்தாலும் எல்லா நாட்களையுமே விளக்கு வைக்காதவர்கள் இந்த பௌர்ணமி நன்னாள் அன்னைக்கு வீட்டு வாசல்ல காலை நேரத்தில் விளக்கு வைக்கணும். அதே மாதிரி மாலை நேரத்தில் விளக்கு வைப்பது அப்படிங்கிறதும் செய்யணும். இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் அனைவருமே மாவிலை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்வோம். வெள்ளிக்கிழமை நாளான இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டியிருப்போம். அப்படி அந்த மாவிலை தோரணத்தோடு சேர்த்து நம்ம வேறு சில ஒரு தோரணங்களையும் கட்ட போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிள்ளையாருக்கே உகந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அருகம்புல். அப்படி அந்த அருகம்புல் உங்களுக்கு கொஞ்சமாக கிடைச்சாலும் சரி, இல்லை நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தோரணமாக கட்டி போடுவது அப்படிங்கிறது செய்யலாம். குறைவாக கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அது 1-2 இணுக்குகளையாவது எடுத்து நம்ம நிலைவாசல் பகுதியில் மாட்டி வைப்பது அப்படிங்கிறது செய்யணும். இப்படி இந்த அருகம்புல்லோடு சேர்த்து நமக்கு வெற்றியை அருளக்கூடிய வெற்றிலையை கட்டி வைப்பது அப்படிங்கிறது செய்யலாம். சனிக்கிழமை நாளன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெற்றிலை மாலை கட்டி தருவது அப்படிங்கிறத செய்வோம். அப்படிப்பட்ட அந்த வெற்றிலையை நம்ம கொஞ்சமாக ஒரு 4-5 வெற்றிலைகளையாவது நம்ம மாலையாக கட்டி அதை நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் தொங்க விடுவது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக வெற்றிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அதில் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த வெற்றிலையை நம்ம வீட்டு வாசல் பகுதியில் கட்டி தொங்க விடும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் மேற்கொள்ளக்கூடிய பூஜையாக இருந்தாலும் சரி, பரிகாரமாக இருந்தாலும் சரி, கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே பிரபஞ்சத்தில் அதிகப்படியான நேர்மறை ஆற்றலானது நிறைந்திருக்கும். அப்படி அந்த நேர்மறை ஆற்றல் நம்ம வீடுகளையும் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த வெற்றிலை மாலை மற்றும் அருகம்புல் மாலையை நம்ம வீட்டு நிலைவாசல் பகுதியில் மாட்டுவதோடு மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் விளக்கு வைக்கும் பொழுது, நான் காலை மாலை 2 வேளையுமே விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்படி அந்த மாலை நேரத்தில் நம்ம நிலைவாசல் பகுதியில் விளக்கு வைக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். நிலைவாசல் பகுதிக்கு கீழே விளக்கு வச்சுட்டு நிலைவாசலுக்கு மேலே நம்ம பச்சை கற்பூரம் ஒரு துண்டையும் 1-2 ஏலக்காய்களை நுணுக்கிட்டு அதனுடைய பொடியை கொஞ்சமாகவும் தூவி விடுவது அப்படிங்கிறது செய்யணும். இப்படி நம்ம இந்த வாசனை பொருட்கள், அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம வீட்டு நிலைவாசல் பகுதியில் தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் எழுந்தருள்வதோடு மட்டும் இல்லாம வெற்றிலை மாலை இருக்கக்கூடிய காரணத்தால முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளும் கட்டாயமா வாசம் செய்வதா சொல்லப்படுது. இப்படி இந்த நிலைவாசல் பகுதியில் நம்ம இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே செய்துட்டு மதி நிறைந்த நன்னாளான பௌர்ணமி நாளன்னைக்கு நம்ம வீடுகளுக்குள்ள திருவிளக்கு பூஜை செய்யும் பொழுது அந்த திருவிளக்குல முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளும் எழுந்திருந்து நம்மளுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்ப்பதற்குண்டான அருளை வழங்குவதா சொல்லப்படுது. அதனால கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க. நிறைய பேர் இந்த பௌர்ணமி நாளன்னைக்கு சத்யநாராயண பூஜை செய்பவர்கள் இருப்போம். அப்படி அந்த சத்யநாராயண பூஜை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட நிலைவாசல் விஷயங்களை கடைபிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த பூஜைகள் அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அருகம்புல் மற்றும் வெற்றிலையை என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகமானது இருக்கும்.
இருக்கும். நம்ம இந்த பௌர்ணமி நன்னாள் அன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை, அருகம்புல், அதே மாதிரி நம்ம பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அது அனைத்துமே நமக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் அனைத்தையுமே ஈர்த்து தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதனால இந்த குறிப்பிட்ட பொருட்களை என்ன செய்யணும், அதுவும் இந்த வெற்றிலை மற்றும் அருகம்புல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜைகள் அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா சந்திரனையும் தரிசனம் செஞ்சுட்டு இந்த 2 பொருட்களையுமே வெற்றிலை மற்றும் அருகம்புல்ல நம்ம பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பி அதுல இந்த 2 பொருட்களையுமே போடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இரவு முழுவதுமே இந்த 2 பொருட்களும் தண்ணீர்ல அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் மற்றும் வெற்றிலையை மட்டும் தனியா தண்ணியில இருந்து எடுத்துட்டு அதை யாருடைய காலுமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இந்த குறிப்பிட்ட நீரை என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையுமே தெளித்து விடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. நம்ம வீட்டு நிலைவாசல் பகுதியில் தொடங்கி வரவேற்பறை, சமையலறை, பூஜை அறை, படுக்கை அறை, இப்படி அனைத்து இடங்களையுமே இந்த நீரை தெளித்து விடுவது அப்படிங்கறத செய்யணும். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த நீரானது நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கக்கூடிய வெற்றிலை மற்றும் அருகம்புல் ஊறி இருந்த காரணத்தால இந்த நீர் அதனுடைய சக்திகள் அனைத்தையுமே ஈர்த்து அதை நம்ம அனைத்து இடங்களிலுமே தெளித்து விடும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீயவைகள், நமக்கே தெரியாம இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், பொறாமை திருஷ்டிகள், தோஷங்கள், சாபங்கள் இது அனைத்துமே நீங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான தீர்த்தமா இருப்பதா சொல்லப்படுது. இப்படி இந்த நீரானது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தீயவைகளை விளக்குவதோடு மட்டுமில்லாம இப்ப நம்ம மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமை திருஷ்டி இது அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம குளிப்பதற்கு முன்னாடி ஒரு மூடி அளவுக்கு இந்த நீரை நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான திருஷ்டிகள், பொறாமை திருஷ்டிகள் இது அனைத்துமே விலகுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி, இல்ல செல்வம் பெருகணும், பணம் புழங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி, வியாபார ஸ்தலங்கள்ல இந்த நீரை எடுத்து சென்று தெளிப்பது அப்படிங்கறத கூட செய்துக்கலாம். வீடுகளில் நீங்க இந்த பரிகாரம், பூஜை அனைத்துமே செய்து முடிச்சுட்டு மறுநாள் காலை நேரத்துல நீங்க வியாபார ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது இந்த நீரை மறவாம எடுத்துட்டு போயிட்டு அனைத்து இடங்களையுமே தெளித்து விடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம அனைத்து விஷயங்களுக்காகவுமே இந்த தண்ணீரை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த நீர் உங்களுக்கு மீதி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் மறுநாள் குளிக்கும் பொழுது இந்த நீரை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க. எக்காரணம் கொண்டும் அதை நம்ம செடிகளுக்கு ஊற்றுவதோ இல்லை யாருடைய காலுமே படாத இடத்துல ஊற்றுவதோ அப்படிங்கறத செய்ய வேண்டாம். ஏன்னா நேர்மறை சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த நீரை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளும் பொழுது மட்டும்தான் நமக்கு முழு பலன்களும் கிடைப்பதா சொல்லப்படுது. இப்படி இந்த குறிப்பிட்ட பரிகாரமானது இந்த மார்கழி பௌர்ணமி நன்னாள் அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. அனைத்து பௌர்ணமி நாட்களையுமே செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. மார்கழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அது இறை வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படிங்கிற காரணத்தால இந்த குறிப்பிட்ட மாதத்துல நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால கண்டிப்பா இந்த மார்கழி பௌர்ணமி நாளன்னைக்கு செய்யுங்க. தொடர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாட்களையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா மதி நிறைந்த நன்னாளான மார்கழி பௌர்ணமி நாளன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட ரகசிய பரிகாரத்தை நம்ம வீடுகளை எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து கடவுள்களுடைய ஆசையும் ஒரு சேர பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.